கூடிய காரக்குடி உறவுகள் உங்கள் அத்தனை பேருக்கும் சீமான் திமின் புரட்சி வாழ்த்துக்களும் வணக்கமும். 5 ஆண்டுக்கு ஒரு முறை தேர்தல் வருகிறது. நாமும் தொடர்ச்சியாக வாக்களிக்கிறோம். திமுகவுக்கு மாற்று அதிமுக, அதிமுகவுக்கு மாற்று திமுக என்று தொடர்ச்சியாக வாக்களித்து கொண்டு இருக்கிறோம். நம்மால் வாக்களிக்கப்பட்டு ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்த ஆட்சியாளர்கள் நமக்கான எந்த அடிப்படை விஷயத்தையும் செய்வதில்லை. இவர்களுக்கு மாற்று அவர், அவர்களுக்கு மாற்று இவர் ரெண்டுக்கு மாற்று தற்கொலை விஜய். யாருக்கு மாற்று அல்ல. நாம் தமிழர் நாமே மாற்று, நமக்கான மாற்று என்ற முழக்கத்துடன் வந்திருக்கிறோம். எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்லாட்சியே என்ற பெரும் முழக்கத்துடன் நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களை பாருங்கள், எங்கள் அரசியலை உற்று நோக்குங்கள். அன்பான உறவுகளே, இலவசத்தை மட்டுமே இவர்கள் தேர்தல் வாக்குறுதியாக வைத்துக்கொண்டு, இலவசத்தின் மட்டுமே நம்பிக்கை வைத்துக்கொண்டு, இந்த இலவசத்தை அறிவித்துவிட்டு மக்களின் வாக்கை பெற்றுக்கொண்டு இவர் செல்லலாம் என்ற நோக்கில் இருக்கிறார்கள். இவர்களுக்கு இந்த தேர்தலில் சரியான பாடத்தை நாம் புகற்ற வேண்டும். அன்பான உறவுகளே, ஒன்றை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். யார் நமக்கான தலைவன்? யார் நம்மளை வழிநடத்துவார்? யார் சரியாக இருப்பார்? 2 வயது குழந்தை வன்புணர்வு செய்து கொல்லப்படுகிறாள். 10 வயது பள்ளி மாணவி வன்புணர்வு செய்து கொல்லப்படுகிறாள். +2 படித்த மாணவி இயற்கை உபாதாயிக்கா தூத்துக்குடி மாவட்டத்தில் செல்லும் பொழுது வன்புணர்வால் கொல்லப்படுகிறாள். 65-70 வயது மூதாட்டி கொல்லப்படுகிறாள். இவ அத்தனைக்கு காரணம் மது. சராசரியாக 2.5 கோடி இளைஞர்களுக்கு நாட்டில் மதுவுக்கு அடிமை என்று அரசின் புள்ளிவிவரம் சொல்லுகிறது. 8 கோடி ஜனத்தொகையில் 2.5 கோடி இளைஞர்களுக்கு மதுவுக்கு அடிமை என்றால் குடும்பத்தில் ஒரு குடிகாரன் உருவாக்கிறான் என்று பொருள். ஆண்டொன்றுக்கு சராசரியாக 65,000-70,000 பெண்களோட தாலி அருந்து போகுது. இது எல்லாத்துக்கும் மேலாக வரக்கூடிய தலைமுறையான அடலோசன் பீரியட்னு சொல்லுவாங்க. 8th, 9th, 10th, 11th, 12th படிக்கிற இந்த பள்ளிக்கூட பிள்ளை இருக்கு இல்லையா, ஃபிசிக்கலி மெச்சூர், மென்டலி நாட் மெச்சூர், 2 கட்டாம் பருவம்னு சொல்லி சைக்காலஜி உளவியலவர்கள் சொல்லுது. அந்த 10ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பு, 9ஆம் வகுப்பு படிக்கிற பிள்ளையோட வாயில மது பாட்டல். யார் காரணம்? தமிழ்நாட்டின் முதலமைச்சர் வேட்பாளர் ஸ்டாலின். அவரோட தேர்தல் வாக்குறுதியில் இந்த சாராய கடை இழுத்து மூடுவேன் என்ற ஒரு அறிவிப்பு இல்லை. தமிழ்நாட்டின் எதிர்க்கட்சி தலைவர் மரியாதைக்குரிய எடப்பாடி, he is already dead body. அவரோட தேர்தல் அறிக்கையிலே இதுவரை இந்த சாராய கடை இழுத்து மூடுவேன் என்ற அறிவிப்பு இல்லை. புதுசாக ஒருவர் வந்திருக்கிறார் அல்லவா, திரை கவர்ச்சியிலே கொள்கை எதிரி, எங்கள் கொள்கை எதிரி பிஜேபி, அரசியல் எதிரி திமுக. கொள்கை இல்லாத அரசியல், அரசியல் இல்லாத கொள்கை, ரெண்டுமே என்னன்னே தெரியாத ஒரு தற்கொலை கூட்டம் இங்கே வந்திருக்கிறது. அவர் நண்பா நம்பி தோளா தோல்னு சொல்லக்கூடிய அவர் இந்த மாணவ பிள்ளைகளுக்கு, இந்த சிறார்களுக்கு, இந்த பெண்களுக்கு, இந்த நாட்டின் நலத்தை வளத்தை மக்களை குடிய கெடுக்கிற இந்த சாராய கடை நான் இழுத்து மூடுவேன். தாவேக்கு அறிவிப்பு இல்லை. ஆனால் ஒரு மகன் சொல்கிறான், நான் ஆட்சிக்கு வந்தால் இந்த சாராய கடை இழுத்து மூடுவேன் என்று பெருமகன் சொல்கிறான். அவர்தான் உங்களின் வேட்பாளராக, தமிழ்நாட்டின் முதலமைச்சர் வேட்பாளர் களமிறங்கி இருக்கிற எங்களூர் அண்ணன் செந்தமிழ் சீமான். யார் சீமான்? Who is சீமான்? A political force of தமிழ்நாடுடா. அவன் தான் சீமான். யாருக்கு தலைவன்? யார் தலைவனாக இருக்க முடியும்? அண்ணன் சொல்கிறார், வரையறை சொல்கிறார். அப்பன் என்பவன் பெத்தவனாக இருக்க வேண்டும், தலைவன் என்பவன் இரத்தவனாக இருக்க வேண்டும். உன் இனத்தில் எவன் பெயரை சொன்னால் உன் எதிரி கொலை நடுங்குவானோ அவனே உனக்கான தலைவன் என்கிறார். அப்படி என்றால் உலகத்திலே 24 நாடுகளை எதிர்த்து உலகத்திலே உலகத்திலேயே ஒரு இராணுவம், ஒரு போராளி குழு தேசிய நெடுஞ்சாலையிலே வார்ஃபிளைட் போர் விமானத்தை ஏற்றி இறக்கின லிபரேஷன் டைகர்ஸ் ஆஃப் தமிழ் ஈழம் சுப்ரீமோ கமாண்டோ வேலுப்பிள்ளை பிரபாகரன் தான் அந்த இனத்தின் தலைவன். வந்தவன் தலைவனாக இருக்க தகுதியற்றது அண்ணன் சீமான் தான். இந்த மண்ணையும் மக்களையும் காப்பதற்காக களத்தில் நிற்கிறார். எங்கள் அண்ணனுக்கு வாக்கு செலுத்தி வலிமை சேருங்கள். அதிகாரமற்ற பிள்ளையாக இருக்கிறார். தொடர்ச்சியாக 1/2 விழுக்காடு, 2 விழுக்காடு, 1 விழுக்காடு உள்ள கட்சிகளுக்கெல்லாம் 4 சீட்டு, 400 கோடி, 5 சீட்டு, 500 கோடி, 10 சீட்டு, 1000 கோடி என்று அறிவிப்பு. ஆனால் 8.22 விழுக்காடு சதவீதத்தை வாக்காக வைத்துக்கொண்டு தமிழ்நாட்டில் 3வது பெரிய அரசியல் கட்சியாக இருக்கிற அண்ணன் சீமானுக்கு எவ்வளோ ஆஃபர் கொடுத்துருப்பான், எவ்வளோ ஆஃபர் வந்திருக்கான். துணை முதல்வர் 49 சீட்டு, 1000 கோடி, 1000 கோடி. ஆனாலும் எவனிடத்திலும் என் மக்களை அடமான வைக்க மாட்டேன் என்று தனியாக இருக்கிறார். இந்த நொடி வரைக்கும் தனியாக களத்தில் நிற்கிறோம். எல்லாரும் சொல்கிறாங்க, சீமான் நீங்கள் கூட்டணி வச்சு துணை முதல்வர் ஆயிடலாமே, கூட உள்ளே போய் 40-50 பேர் போயிடலாம். போய் அண்ணன் கேட்குறாரு, போயிடா 40 பேர் 30 பேர் போய்
என்ன செய்யறது? இது வரைக்கும் போனவன் என்ன செஞ்சிருக்கான்? 10 சீட்டு வாங்கிட்டு உள்ள போனவன், 15 சீட்டு வாங்கிட்டு உள்ள போனவன் என்ன செஞ்சிருக்கான்? வழக்கம் போல் இந்த திராவிடர்களுக்கு அடிமையா இருக்கான். அண்ணன் சொல்லுகிறார், நான் செதறக்கூடிய சில்லு தேங்காயை பொறுக்குவதற்காக வரவில்லை, முழு தேங்காயை அடைவதற்காக வந்திருக்கிறேன் என்கிறார். ஆட்சி அதிகாரத்தை அண்ணன் சீமான் கையில் கொடுத்து பாருங்கள், நாடு நலமாக இருக்கும். தமிழ்நாட்டின் முன்மாதிரி, a role model for the மெம்பர் ஆஃப் லெஜிஸ்டிக் அசம்பிளி, சட்டமன்றத்தில் முன்மாதிரியாக ஒரு சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்றத்தில் எப்படி உரையாற்ற வேண்டும், எப்படி கேள்வி எழுப்ப வேண்டும், எப்படி பதில் கூற வேண்டும் என்று ஒரு ஆகச் சிறந்த முன்மாதிரியாக இந்த காரைக்குடி சட்டமன்றத்தை எண்ணுயிர் அண்ணன் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் வேட்பாளர் அண்ணன் அதை உறுதிப்பட செய்வார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.